சத்குரு ஞானானந்தா தங்கம் சத்குரு ஞானானந்தா தங்கம் சரணரவிந்தமே தவிரி ஆதாரம் சத்குரு ஞானானந்தா मन्दस्मितमुखाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये सद्गुरु चरणारविन्द की ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाम अदितमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 எல்லாம் வல்ல குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் இங்கு எல்லோரும் ஒன்று கூடி இந்த சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். என் உள்ளே இருக்கும் எங்கள் ஈஸ்வரி என்னை ஏறி பேச வைக்கட்டும். அம்பா ஜெகன்மாதா ஆதி கடந்த 2 சத்சங்கத்தில் பலவிதமான விஷயங்களை எடுத்து பார்த்தோம். We have discussed, we have gone through quite a few items in the last three satsangs. Yes, sorry, 3 satsangs. கடந்த 3 சத்சங்கத்துல முதலாக தர்மம்னா என்ன, what is dharma, முக்கியமா what is sanatana dharma, how did sanatana dharma evolve, அது எப்படி உண்டானது, ரிஷிமார்கள் முனிவர்கள் யோகிகள் மகான்கள் காட்டுல தவம் எடுத்து இந்த உலகம் எவ்விதமா தோன்றியது, எப்படி தோன்றியது, காரணம் என்ன, தோன்றினதுக்கு காரணம் என்ன, இந்த மனிதன் ஏன் கஷ்டப்படுறான், what is suffering, what is the purpose of this universe, இதெல்லாம் ஆராய்ந்து வேத சாஸ்திரம் இதெல்லாம் உள்ள உண்மையெல்லாம் அவங்க ஆராய்ந்து தான் அதை எழுதுனான். சும்மா எழுதல, இஷ்டத்துக்கு எழுதல, எவரோ வந்து சொன்னனால நான் எழுதுனேன்ட்டு போடுறது இல்லை இது. ஏன்னா இது நம்பிக்கை புறமான ஒரு தர்மம் இல்லை. This is not a belief system. A belief system is somebody comes and tells you, you follow. You don't follow, I chop off your head, I put you in prison, or you're a sinner, you go to hell. This system does not work in our system. நம்மளோட தர்மம் is actual science, natural science. How does this natural science work? What is the principle? அடையான தத்துவம் என்ன? நேச்சுரல் சயின்ஸ்னா இயற்கையான ஒரு நீதிமுறை, அதான் தர்மம். இத பத்தி எடுத்து பார்த்தோம். அதுவும் ஏன் இதுக்கு சனாதன தர்மம் என்று வைத்தார். காரணம் என்னன்னா, இது அழியாத விஷயத்தை பத்தி பேசுறது, இது அழியாத விஷயத்தை பத்தி எடுத்து காட்டுறது. சும்மா இதை லேபிள் போடுறது இல்ல. எந்த விஷயம் அழியாத ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை பத்தி பேசுற விஷயம் தர்மம் இது. அதனால இதுக்கு அழிவு இல்லை. எவன் எது பண்ணாலும் சரி, இந்த தர்மம் நீ வரத்துக்கு முன்ன இந்த தர்மம் இருந்தது, நீ போன காலத்திலேயே இந்த தர்மம் இருந்து கொண்டே இருக்கும். இதான் இந்த அடிப்படையான விஷயம் தர்மத்தை பத்தி பேசும்போது. So don't worry, oh, Hinduism is going to be destroyed, other religion will come, take over. No. All this is in your karpana. No such thing. Hinduism is not a religion, it's a science. Sooner or later, by hook or crook, you will understand it. When you understand it, you'll realize this is not a religion like other religion. Oh, will come, somebody created it, somebody will come and destroy it.
that which they think is going to be destroyed is because somebody created it. Ours nobody created. Whatever was seen was revealed. There was no creation. Because நம்மளோட சமயத்தோட அடிப்படையான தத்துவம் என்னன்னா அஜாதிவாதான்னு சொல்ற. அஜாதிவாதம்னா நோ கிரியேஷன். கிரியேஷன் இஸ் a dream, இஸ் an appearance. அது அப்பியர் பண்ணிட்டு திருப்பி டிஸ்அப்பியர் பண்ணிடும். அந்த பிரம்மம் இருக்குல்ல, ஆதி அந்தமில்லா பரம்பொருள்னு சும்மா சொல்லல. நோ பிகினிங், நோ எண்ட். In this satya state it exists. In this eternal state it will exist. These things will appear and disappear. அந்த ஒரு அலை மாதிரி வந்துட்டு கொஞ்சம் காலம், ஒரு யுகம், 2 யுகம், சதுர் யுகம், இந்த மாதிரி கல்பங்கள் இருந்துட்டு திருப்பி அலைஞ்சு போயிடும். ஆனா இந்த தர்மம் வந்து நீதிமுறை வந்து எந்த காலமும் இருந்து கொண்டே இருக்கு. So don't worry about this. இத பத்தி கொஞ்சம் பேசணும். அப்புறம் இந்த தர்மத்துல இருக்கக்கூடிய மார்க்கங்கள், வழிமுறைகள், அதை பத்தி எடுத்து பேசணும். We spoke about the dharma. We spoke about the different stages and path available in this dharma. Bhakti yoga, karma yoga, raja yoga and jnana yoga. For the different types of people. இது பெருசு இது சின்னதுன்னு சொல்லாம எல்லாருக்கும் வழி உண்டு, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. பக்தி பண்றவோ பக்தி பண்ணிட்டு இருக்கட்டும், ஞான மார்க்கத்துல போறவன் ஞான மார்க்கத்துல போயிட்டு இருக்கட்டும். ஆரம்பமோ முடிவும் ஒரே பொருள் தான். அதுல வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. நம்ம இத வித்தியாசமா பாக்குறதுனால இது பெருசு இது சின்னது, அவன் பெரியவன் இவன் சரியவன் சொல்றது இது மூடத்தனம், அறியாமைன்னு சொல்றா பெரியவலாம். This is because of your illusion, your delusional state of mind, because of your ignorance, you see difference. I am different, he is different. This all. First you say Atma is all the same. Yeah, சுவாசிக்கிற காத்து வந்து விதவிதமா வருது. The air you breathe is not different. The water you drink is not different. The sun that you get, the sunshine is not different. Nothing is different. Even earth is not different. In the earth, different trees are growing, but the earth is the same. இந்த 5 தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இருக்க, சஃபரிங் இருக்க. இந்த சஃபரிங் ஏன் வந்துச்சுன்னா அறியாமைனால வந்தது. இந்த அறியாமை ஏன் வந்துச்சுன்னா இவனுக்கு வந்து வழிமுறை தெரியாம போயிட்டு அந்த உண்மையான சத்தியமான விஷயத்திலேருந்து இவன் பிரிஞ்சு வந்துட்டான். எப்படி பிரிஞ்சு வந்தா? இவன் கற்பனை பிரிஞ்சு வந்துட்டான். ஆசை. தனித்திருந்து பார்க்க போது வள்ளலார் என்ன சொல்றார்? தனித்திருந்துனா பிரிஞ்சு இருக்கிறது இல்ல, தனித்திருந்து பாரு, உண்மையை பாரு. உண்மையுளுக்கு நீ சிக்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த உண்மை உனக்கு தெரியாது. அந்த உண்மையை நீ பிரிச்சு பார்க்கும் போது இந்த உண்மை உனக்கு தெரியும். இந்த உண்மையில நீனும் இருக்கன்னு உனக்கு தெரியும். இதான் அவர் சொன்ன விஷயம். இவன் அதுல இருந்து பிரிஞ்சு வந்தனால, இவனுக்கு இந்த பேத புத்தி வந்தனால எப்படி வந்துச்சு? மனசில் உள்ள கர்மை, மாயை, இது ரெண்டும் இருக்கிறதுனால இவனுக்கு உண்மை தெரியாதனால, பிகாஸ் ஆஃப் திஸ் மைண்ட், பிகாஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் இன் த மைண்ட். How did this ignorance come? This ignorance didn't come. It appeared as a result of reflection. உண்மை பொருளை பிரதிபிம்பமா ஒண்ணு தோன்றது. அந்த பிரதிபிம்பமா தோணுனது வந்து இவனோட மூளை வந்து, இவனோட மைண்ட் வந்து ஃபுல்லா இல்லாத அபூர்ணமா இருக்கிறதுனால, அந்த அபூர்ணத்துல இவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு அது அபூர்ணமா தெரியுது. அப்ப இந்த தர்மம் என்ன சொல்லுது? இந்த அபூர்ணத்திலேந்து எப்படி பூர்ணமாகிறது? இதான் மேட்டரு. From this limited state, this ஆணவ மலம் தான் அபூர்ணம். நான் வேறு நீ வேறுன்னு பாக்குறது, இதுக்கு பேரு அபூர்ணம்ன்றது, அபூர்ணத்துவம். இந்த அபூர்ணத்துவத்திலேருந்து பூர்ணத்துவமா எப்படி ஆகிறது? Because why? Once you are complete, you have nothing to worry. You know everything. Why this is happening? இது என்ன எதனால ஆகிறது, இது எதனால ஆகிறது? பூர்ணமானோன்னு எல்லாம் தெரியும். பூர்ணம் ஞானத்தை பெற்று பூர்ணமாகிறது. இந்த ஞானம்னா நாலேஜ். நம்மளுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு
கூடிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறது அறிவுபூர்வமா. 6 அறிவுன்னு சொல்ல போது இந்த 6 அறிவோட தான் இறைவன் படைக்கிறான். முதற்கண் எப்படி படைக்கிறான் என்று பார்த்தோம். போன காலத்துல பஞ்சபூதங்கள், பஞ்ச யக்கியங்கள். யக்கியம்னா என்ன? இந்த உலகம் தோணி அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வாட் இஸ் த பிரின்சிபல் பர்பஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரபஞ்சம்? இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ல்ட், கர்ம பூமி. இந்த பிரபஞ்சமே ஒரு கர்மத்தை நடத்தி கொண்டு வரும். கர்மம் என்றால் நல்லது கெட்டது இல்லை, நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். வார்த்தைகள் தவறா பாய்க்கிறதுனால தவறா புரிஞ்சுக்கிட்டோம். கர்மம் என்றால் கெட்டதுன்றாங்க. இல்ல, கர்மம் என்றால் ஆக்ஷன், ஆக்டிவிட்டி, கிரியா. Activity is going on. The universe is in some sort of a motion, in an activity. What is this activity? We saw this last week. It's an activity of creation, sustaining, dissolving. Creation, sisti, sthiti, laya. சிஸ்டி, ஸ்திதி, லயா. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சுவாசமும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. காலத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிக்கல்ல தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு சக்கர, ஒரு வட்டமா ஒரு சக்கர இதுல ஓடிட்டு இருக்கிறது. We spoke about that last week, and we spoke about how to overcome this discrepancy. இந்த வேறுபாடை எப்படி புரிஞ்சு அதுலேருந்து எப்படி வென்று வர்றதுன்ட்டு பார்த்தோம். ஸோ திஸ் வீக் அந்த தத்துவத்தெல்லாம் எடுத்து காட்டும் போது, இந்த தத்துவத்தெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது, சைவ சித்தாந்தத்துல பார்த்தேன்னா 36 தத்துவத்தை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த தத்துவம் என்றால் என்ன? சாங்கிய மார்க்கத்துல 24, 25. Why did I bring this Sankhya? Vedanta is based on Sankhya Tattva. Sankhya was first conceived and written by a great yogi by the name of Kapila. Kapil Mahamuni conceived the Sankhya philosophy. And that was the first philosophy written, Sankhya Tattva. புருஷா பிராகிருத்தியை பத்தி ரொம்ப எழுதியிருப்பாரு. இந்த யோக மார்க்கம், யோக சுத்ரா, பௌத்த மதம், சைவ சித்தாந்தம், இதெல்லாம் இந்த சாங்கிய தத்துவத்திலேருந்து அதை பிரிச்சு கொஞ்சம் பெருசுபடுத்தி அதுவும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்த்து அதுக்கு வேண்டிய வழிமுறைய வகுத்து வச்சதுதான் மற்ற தத்துவங்கள். ஆரம்பமான தத்துவம் கபிலரோட சாங்கிய தத்துவம் தான் முதலா எழுதப்பட்டது. இதுல இருந்து மத்ததெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சு வந்தது. அதுல சைவ சித்தாந்தத்துல முக்கியமா 36 தத்துவத்தை பத்தி பேசிருந்தாங்க. I have sent you these notes. Those who have not received these notes on tattvas, the 36 tattvas, please send a message to me. I will send it to you. இந்த தத்துவம் எப்படி வந்தது, எப்படி தோணினது, அதோட விஷயம் என்ன, அதை எடுத்து கொஞ்சம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய கர்ம காரியம் எதை செய்யணும், எப்படி செய்யணும், இது எதுக்கு செய்யணும், why do we need to do puja, what is puja? Last week we spoke about this a bit, that puja is basically a yagya, and in this yagya we are first offering the Panchabhutas. The basic tattvas of our creation are the Panchabhutas. From the Panchabhutas, the 3 gunas, 3 குணங்களும் அது ஒண்ணு சேர்ந்து இந்த சிருஷ்டி தொழில ஆரம்பிக்குது. பஞ்சபூதாஸ் are the main ingredients. இதுக்கும் பூஜைக்கும் ஒரு கனெக்ஷன் எடுத்து கொடுத்தோம். ஏன் பூஜை செய்யறோம் அது போன வாரம் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு அந்த பூஜை செய்யறேன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதை எப்படி செய்யணும், அதுக்கு வேண்டிய பொருள்கள் என்ன, அதை எந்த விதத்துல செய்யணும், அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன், இதை நீங்க பூஜை செய்யும் போது எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு செய்யும் போது அதுல ஒரு மீனிங்ஃபுல்னஸ் இருக்கும்.
அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். ஏன்னா நம்மளோட மார்க்கம் ஆச்சாரம் சொல்றது. ஆச்சாரம்னா அர்த்தம் தெரிஞ்சு செய்யற மார்க்கம் இது. சும்மா மூட நம்பிக்கையில செய்யறது இல்லை. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றவன் ஏன் சொல்றான்னா அவனுக்கு இத பத்தி புரியல. அத பத்தி புரிஞ்சவாலும் சரியான முறையில அந்த விஷயத்தை எடுத்து காட்டல. 2 பேர் மேலேயும் தவறு இருக்கிறது. அது சரியா புரிஞ்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சு செய்யும் போது நம்மளுக்கு தெளிவு வரும். இந்த தெளிவு, இந்த நாலேஜ் எதுக்கு சுவாமிஜி? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன். இப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமா துன்பம் தான் நிக்குது முன்னுக்கு. எது இருந்தாலும் அவனுக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, புருஷன் பொண்டாட்டி பிள்ளை குழந்தை எல்லாம் இருக்கிறது. வசதி இருந்தாலும் இவனுக்கு துன்பம் தான். பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற துன்பம் உனக்கு இருக்குதான்னு பாரு. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற துன்பம் எவனுக்கும் இல்லை. பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் துன்பம் தான், டாக்டரா இருந்தாலும் துன்பம் தான், ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாலும் துன்பம் தான். வியாபாரிகளுக்கு இருக்கிற துன்பம் எவனுக்கும் இல்லை. இப்ப வியாபாரமே ஓட விட்டுது. எல்லாத்துக்கும் துன்பம் தான், இன்பம் இல்லை. இன்பம் பண்ணாலும் சிற்றின்பமா ஓடிடுது. துண்டா காணும் துணிய காணும்னு ஓடிடுது. காரணம் என்ன? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள சத்சங் இந்த துன்பம் ஏன் வந்தது மகாரிஷிய கேட்கிறார். யாரு? திருவண்ணாமலையில உட்கார்ந்து இருந்த மகாயோகி ஆனந்த கூத்தன், அருணாச்சல சிவ ஸ்வரூபம் ரமண மகர்ஷி. அவர்கிட்ட போய் கேட்கிறான், மனுஷன் ஏன் துன்பப்படுறான்? Why are people suffering in this world? He says, the people are not suffering, the mind is suffering. The mind தான் போட்டு அவனை ஆட்டி படைக்கிறது. இந்த மைண்ட ஒரு நிலைப்படுத்தி உண்மை பொருள் மேல இச்சை வைத்து இருந்தானா இவனுக்கு துன்பமே வராதுன்ட்டார். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். குருநாதர் தப்போவனத்திலே இததான் சொல்றாரு. அவரை பத்தி முதல் பாடும் போது போன வாரம் பாடினேன். என்ன பாட்டு பாடின? ஓதும் பர சாஸ்திரத்தில் உண்மை ஆய்ந்து, பல சாஸ்திரங்களில் உண்மையை ஆராய்ந்து பார்க்கிறார். பார்த்துட்டு இந்த உலக சுகம் துச்சம், உலக சுகம், சுகத்தை பத்தி பேசல, உலக சுகத்தை பத்தி பேசல, இது துச்சம்ன்ற. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அனித்தியம். It is not permanent. Desire, happiness that you get from this world is not permanent. It is false. துச்சம், உதறி தள்ளு. ஆதி பரம்பொருள் மேல் இச்சை வை. இச்சை நீ எங்க வைக்கிறியோ, உருப்படியான உன்னோட இச்சைய வைச்சனா எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நீ உருப்படியான இடத்துல போய் இச்சைய வைக்கல. இச்சை இருக்கிறவரெல்லாம் அது எங்கேயாச்சும் வைச்சுதான் ஆகணும். இதான் இந்த உலகத்தோட நீதி. நீ எடுத்த பிறவியோட பயன். இச்சா சக்தி தான் முதல்ல நிக்குது. சதாசிவமா நிக்குது. பரமசிவம் பரமேஸ்வரி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து முதல் தத்துவம் வர்றது சதாசிவ தத்துவம். சதாசிவ தத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா இச்சா சக்தி. அவர் மனசுல ஏதோ ஒரு இச்சை தோணுகிறது. இது அவரோட இயல்பான ஒரு சுபாவம். ஃப்ரீடம், ஹிஸ் பெர்ஃபெக்ட் ஃப்ரீடம், சுதந்திரம். இந்த சுதந்திரம் தோணினது இந்த இச்சை. இச்சை மீன்ஸ் டிசையர். டிசையர் டிசையர் காமம் தப்பு. காமத்தை எந்த பொருள் மேல வைக்கிறியோ அதுதான் தப்பு. You have put the desire in the wrong place. You should put your desire in the right place. So today we are going to analysis of the tattvas. Little bit we'll touch on it. More and more we will come as we go along. But today we will touch on the basic tattvas and how to manage your desire using your Panchabhuta Tattva. If you manage it correctly, துன்பம் இல்லாம இருப்ப. That is the purpose of the Pancha Upachara Puja. Pancha means 5. Upachara means ceremony.
செய்யறது, ஆஃபரிங், பிரசன்டேஷன். ஆங்கிலத்துல உபச்சாரம்னா பிரசன்டேஷன். How you present this Panchabhuta to your Ishta Devata, your Guru, your favorite divine power. You want to call it whatever you want, it's up to you. But first you acknowledge. முதலாக நீங்க என்ன acknowledge பண்ணணும், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஒரு பெரிய சக்தி உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்குதுன்ட்டு முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்படி நம்புறது சாமிஜி? கொரோனா வந்துச்சுல, இப்ப நம்புறல. நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நம்புறல. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறல. எல்லாத்தையும் பெரட்டி செஞ்சிருச்சுல. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமல ஒண்ணு முன்னுக்கே வந்து உன் மூக்கிலேயே பூந்து உன்னைய செஞ்சிருச்சுல. அதனால நம்மள விட ஒரு பெரிய சக்தி இருக்குன்ட்டு இப்பயாவது புரிஞ்சுக்குங்க. இது இறைவனை பொறுத்தவரையிலும் ஒரு சிறு அணுக்குலத்து கிருமி தான். ஒரு தட்டு தான் தட்டுனா. Tinggal satu, ini macam pakai satu corona semua sudah hilang. Satu dunia senyap, cantik, duduk, diam-diam, tutup mulut, tutup ini, semua tutup, diam-diam. Ini masalah dia. ஆகையால் நம்மள விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மகான்கள் என்ன சொல்றாங்க? உன்னை நீ எண்ணி பார், உன்னைய அறிஞ்சுக்க. உன்னைய நீ அறிஞ்சுக்கிட்டால் இந்த பெரிய சக்தி என்னான்னு உன் உள்ளதான் இருக்கிறது. இந்த மார்க்கத்துல மட்டும் தான் இத பத்தி பேசுறாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. மத்த மார்க்கத்துல இறைவன் என் உள்ள இருக்குன்னா தலைய வெட்டிடும். God is somewhere in heaven னு சொல்லுவோம். We are the only one who say God is inside you. You are God. If you realize your full potential, if you realize your maximum potential, if you realize your Purnatvam, you are God. We are the only one அடிச்சு சொல்றோம். சும்மா கற்பனையில சொல்ல, ஒரு நம்பிக்கையில சொல்ல, அடிச்சு சொல்றோம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். We are the only one who will say that. We'll continue saying that. First you understand this, how they are saying it, why they are saying it, how they came to this conclusion. We are here to take you step by step into realizing how the Shastras and the Jnanis and the Yogis and the Mahants are saying you are God. How are they saying it? They don't say on a belief system. I told you from day just now. Ours is not a belief system. Ours is a science. Through example, through direct experience. The first direct experience you're going to get is you are going to connect to this higher power. What are the வழிமுறை? இந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டா, அந்த டெக்னிக், அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா, அந்த சரியான யந்திரத்தை பாவிச்சு அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க மந்திரம் புரிஞ்சிடும். This is the purpose of Panchopachara. இந்த 36 தத்துவத்துல முக்கியமா அடிப்படையான தத்துவம் இந்த பஞ்சபூதங்கள் தான். சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் இந்த சக்தியோட சக்தி 3 விதமா பிரிஞ்சு சத்துவகுணம், ராஜோகுணம், தாமோகுணம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று இந்த பஞ்சபூதத்தோட சேர்ந்து நம்மள உண்டாக்குது பிரகிருதி. புருஷன் ஒரே ஜோதி. அது பலவிதமா அநேக ரூபத்துல காட்சி கொடுக்கிறது தான் மனித ஜென்மம். செடி, கொடி, மரம். இயற்கையிலேந்து நம்ம பிரிஞ்சு வந்தனால நம்ம மட்டும் தான் பிரிஞ்சு வந்தோம். மத்ததெல்லாம் ஒட்டி தான் நிக்கிறது. நீங்க பாத்தீங்களா? உங்களை சுத்தி பாருங்க. நாய்க்கு கொரோனா வந்துச்சா? பூனைக்கு கொரோனா வந்துச்சா? குருவிக்கு கொரோனா வந்துச்சா? புழுவுக்கு கூட கொரோனா வரல. கற்பாம்பூச்சிக்கு அடிச்சு கொள்ள கற்பாம்பூச்சி கூட கொரோனா வரல. உனக்கு வந்துருச்சே, உனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? ஒரு கேள்வி நீ கேட்கணும்ல. ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறது மட்டும் பெருசு இல்ல. இந்த கேள்வியை நீனே கேளு.
எந்த ஜீவராசிக்கும் கொரோனா வரலையே, எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சுன்னு முதல் நீ கேளு. இதுக்கு பதில் என்ன? We got ourselves separated from nature. இயற்கையில இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். கெட்டிக்காரத்தனம் படிச்ச முட்டாள் யூனிவர்சிட்டியில போய் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டான். டிகிரி வாங்கிட்டு சயின்டிஸ்ட் ஆகி உலகத்தை அழிச்சுட்டான். பிரபஞ்சத்தை அழிக்கிற அளவுக்கு வந்துட்டான் இந்த பையன். நியூக்ளியர் டிவைஸ், இது அது லொட்டு லோஸ்க்கு. அவன் சொந்த இனத்தையே, ஒரே ஒரு ஜென்மம் பாருங்க, உலகத்திலே ஒரே ஒரு ஜென்மம் தான் சொந்த இனத்தையே அழிக்கிற ஜென்மம், மனித ஜென்மம். இந்த எப்படியாச்சும் ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்ட்டு இயற்கை போட்ட திட்டம். அந்த காலத்திலேயே ரிஷிமார்கள் இதை பத்தி சொல்லிட்டாங்க. நிறைய நூல், பழைய நூல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். இந்த கொரோனா முன்ன வந்திருக்கா 100 காலத்துக்கு முன்ன, 100 years before it came, they've even written the medicine, the herbs you have to use to cure this disease. They knew this. And they were ஆரோக்கியமா எப்படி வாழ்ந்தாங்கன்னா, they were in touch with nature. They were close to nature. That's why all the animals are not affected by this, because they understand nature. They are in balance with nature. நம்ம நேச்சர்ல இருந்து பேலன்ஸ் இல்லாம அப்படியே வந்துட்டோம். We are suffering. So the Panchopachara, the pujas that we are going to teach you today, basic of the puja, அதோட அடிப்படையான தத்துவம் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது, இந்த இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு எடுத்து காட்டும். முதல் இதுதான். We have to first understand this. How to become one with nature. First you start with your body. First you understand your body. What are the elements in your body? What are the 36 tattvas in your body? How this body was created. Biological science வந்து இப்ப வேற மாதிரி சொல்லுவாங்க. அவன் இருக்கட்டும், கொரோனாவை சரிப்படுத்த முடியல இந்த பையனால. அதை பத்தி அவன் கிட்ட பேசாதீங்க. அவன்கிட்ட பேசினீங்கன்னா அவனே குழம்பி போயிருக்கான். அவன்கிட்ட பேசி நம்மளே தான் குழப்பிடுவான் இந்த டாக்டர், லாயர்ஸ் எல்லாம். சரியா? முதல்ல ரிஷிமார்கள் என்ன சொல்றாங்கன்னு பாரு. இது மூட நம்பிக்கை இல்லை, வெரி கிளியர். They said if your tattvas are imbalance, அது 5 tattvas வந்து பேலன்ஸ்ல சரிசமமா இல்லைன்னா மத்ததெல்லாம் சரிசமமா இருக்காதுன்ற. இந்த பஞ்சபூதம் சரியா இருக்கணும், இந்த பஞ்ச பிராணம் சரியா இருக்கணும். இது ரெண்டும் ஒட்டி போய் சரியா இருந்ததுன்னா, இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இது நம்ம இருக்கிறது தான். புதுசா ஒன்னும் கொண்டு வரல, இருந்ததை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க புதுசா இன்னமும் ஒட்டி வைக்கல. 2000 years somebody came and told us something. 1500 years some fellow went to the cave, he heard some angel speaking to him. இந்த மாதிரி கதை இங்க இல்லவே இல்லை. எது இருக்குதோ ஆராய்ந்து பார்த்து, அது அவங்க உடல் பூரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யோகிகள், ஞானிகள் ரொம்ப காலம் உட்கார்ந்து இதுல இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு அதை பத்தி எழுதுனாங்க. They didn't create something new. They didn't create some new knowledge. They wrote down what they saw. They wrote down what was in nature. There was a great mathematician, Ramanujar. நீங்க இந்த படத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப அருமையான படம். South Indian from Tamil Nadu. He was a great mathematician. He went to Cambridge to prove. அவன் எழுதின ஃபார்முலர்லாம் இவருக்கு இயற்கையா வந்தது. இவரை நோட்டி கேட்கிறான், உனக்கு எங்கடா இந்த ஃபார்முலர் வந்ததுன்னு. எங்க கோயில்ல உட்காந்து அவனுக்கு வந்து அம்பாள் வந்து காதுல சொன்னாலாம் இந்த ஃபார்முலர். எவன் நம்புவான்? சயின்டிஸ்ட் கிட்ட போய் சொன்னா நம்புவானா? நம்ப மாட்டான். ஏன்னா அவன் மூடனா இருக்கிறதுனால அவனுக்கு நம்பிக்கை வராது. அந்த லைனுக்கே நீ போகாது. அது விஞ்ஞானியை விட ஒரு மூடன் யாரும் இல்லை. ஞானி கிட்ட போகும். அவன் ஒரு ஞானியதுனால அவனுக்கு புரிஞ்சது. அம்பாள் வந்து காதுல இந்த ஃபார்முலர் சொன்னது அவருக்கு அப்படியே கிளியரா தெரியுது. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இவர் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தாரா? இல்லப்பா, நம்ம உள்ளுக்கு எல்லார் உள்ளுக்கும் இந்த ஞானம் இருக்கிறது.
மூடி மறைஞ்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டுது. ஞானிகளுக்கு அந்த திறந்து விட்டன. எப்படி திறந்தது சாமிஜி? ஸ்பானர் வச்சு திறந்து விட்டாங்க. இப்ப விஞ்ஞானிகள் அப்படித்தான் பேசுவாங்க, இந்த கண்ணை எப்படி திறக்கிறது சாமிஜி, ஏதாச்சும் வச்சு குத்தி திறந்து எடுத்து, அப்படிதான் இவங்க பாப்பானுங்க. ஏன்னா இவனோட சயின்ஸ் அப்படித்தான், பிசிக்கல் சயின்ஸ். இது விஞ்ஞானியோட சயின்ஸ் இஸ் பிசிக்கல் சயின்ஸ். அவன் எல்லாத்தையும் பிசிக்கலா தான் பார்ப்பான். கடவுளை பார்த்திருக்கியா, எப்படி இருப்பாரு, தாடியோட இருப்பாரா, மீசையோட அப்படிதான் கேட்பானுங்க. கடவுள் ஒரு ஜோதின்னு சொன்னாக்க அவனுக்கு புரியாது. திருவண்ணாமலையை போய் சுத்துவானுங்க. I don't see, I only see rock and stone and மரம் and செடி கொடி மரம். I don't see any energy. எனர்ஜி நீ எப்படி see பண்ணுவ? நீ கன்றாவியெல்லாம் கண்ணில் பார்த்து விட்டு அந்த எனர்ஜி உனக்கு கண்ணில் எப்படி தெரியும்? அந்த கண்ணை முத சுத்தப்படுத்தணும். இந்த ஐம்புலங்களை முத சுத்தப்படுத்தணும். இந்த ஐம்புலங்களை சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு நிலை வெளியே கழட்டி போட்டு திருப்பி சுத்தப்படுத்தி உள்ளுக்கு பூட்டுறது. இதான் ஐயா பஞ்ச உபச்சாரம், வேற ஒன்னும் இல்லை. முதல் இந்த பஞ்ச பூதத்தை சுத்தப்படுத்து, பஞ்ச பிராணத்தை சுத்தப்படுத்து. நீ கண்ணா அழுக்க வச்சுக்கிட்டு என்னத்த உனக்கு தெரியும்? அதே போல உன்னோட 36 தத்துவங்களும் மலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது. மலம் என்றால் டர்ட். இட் இஸ் டர்ட். பிறவி எடுத்து அது அப்படியே மங்கி போய் கிடக்கிறது. ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதி எப்ப ஒரு மேகம் சூரிய ஒளியை மூடின மாதிரி இது மூடிக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு இந்த திருவண்ணாமலையை பார்க்கும் போது ஜோதி தெரிய முட்டுது. ஏதோ ஒரு மவுண்டன் வித் ராக், தட்ஸ் ஆல் ஐ சீன்றான். படிச்ச முட்டார் விஞ்ஞானி. ரமணர் பார்த்தது ராக்கும் இல்ல, மவுண்டனும் இல்ல. அவரு பார்த்தது அருணாச்சல சிவன். இவரு கூட உட்கார்ந்து, இவன் கண்மூடியா உட்கார்ந்து பல வருஷம் உட்கார்ந்து அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, இத பார்த்தோன்னே இவனுக்கு பேச்சு வரல. உன்னை திறந்து விட்டா அவனை நிப்பாட்டணும்ல. அவரு என்ன பண்ணினார்? ஒன்னும் பண்ணல. அவனை பார்த்து கண்ணை பார்த்து ஒரு ஒளி அனுப்பி விட்டார். இவன் கண் மூடியா அப்படியே உட்கார்ந்து அருணாச்சல சிவனோட காட்சி தரு. அவ்வளவுதான். when you see this divine energy, இந்த காட்சி உன் கண்ணுல தெரிஞ்சோன்னு, உன் மனக்கண்ணுல தெரிஞ்சோன்னு மத்ததெல்லாம் தெளிவு, மத்ததுக்கெல்லாம் தெளிவு வந்தது. அதனால குருமூர்த்தி அந்த காலத்திலே இந்த உலக சுகம் துச்சம் இதுதான் உன்னை கெடுக்குது, இதுல போய் நீ மாட்டிக்கிட்டனா அது கெட்டதுன்னு சொல்லல. அது கெட்டதுன்னு சொல்லல. அது தற்காலமான விஷயம். அதுல உனக்கு இன்பம் வரும், சிற்றின்பம் வரும், துன்பமும் வரும், சேர்ந்து வரும். இதுல நீ ரொம்ப காலம் மாட்டிக்கிடாத. இதுல இருந்து ஒரு உண்மை இருக்கு, இது உள்ளுக்கு ஒரு உண்மை இருக்கு, அதை தேடி அலைஞ்சு கண்டுபிடி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரும். இததான் சொல்லிட்டு இருக்க. கேட்டோமா? இது இருந்தா நான் காடி வாங்க முடியாது குருஜி. நான் PhD எடுத்து பங்களா வாங்கி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உலகெல்லாம் சுத்தி பார்க்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்கிறது குருஜி. அதனால இதை கொஞ்சம் விட்டு வைப்போம். அந்த வயசான காலத்துல வரும்போது பார்ப்போமே குருஜி. இப்ப எதுக்கு குருஜி இதெல்லாம்? லெட் மீ என்ஜாய் மை செல்ஃப். இப்ப கொரோனா வந்துருச்சு, அதுகிட்ட போய் சொல்ல, I want to enjoy myself. I want to go out. I want to go and jogging. I want to do this. I want to go and dining in the mama shop. I want to drink teh tare. Go. கொரோனா கிட்ட போய் சொல்ல முடியலையே. நீ இன்பம், இந்த உலகத்துல இன்பம் தேட தேட உனக்கு துன்பம் தான் வரும். Why? This is my question to you. Why? Because you are searching in the You are searching in the wrong place. You're looking for the wrong things and hoping to get இன்பம். இன்பம் கொஞ்சம் கொடுக்குறா. நீ கற்பனையில பார்க்கணும், கொஞ்சம் இன்பம் அதோட சேர்த்து ஒரு பெரிய துன்பம் விட்டுரும் உள்ளுக்கு. இதுலதான் மாட்டிட்டு இருக்கா. Because you have come away from your natural state. உன்னோட இயற்கையான தத்துவத்தை நீ மறந்து காணல. உன் உள்ளதான் இருக்கிறது, ஆனா மறந்து அதுல அறியாமையோட சேர்ந்து எல்லாத்தையும் குழப்பி குட்டிச்சோற ஆக்கி அப்படியே ஒரு பொட்டி உள்ளுக்கு பூட்டி வச்சுட்ட.
இதோட ரிஃப்ளெக்ஷனை நீ எடுத்து உலக சுகத்துல போய் இன்பத்தை தேடி இருக்க. இதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இந்த உபச்சாரம் எதுக்கு பண்றோம்னா, இப்ப நீங்க இருக்கிற கமரா ரூம், இந்த ரூமை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப காலமாச்சு சுத்தப்படுத்தி ப்ராப்பர் கிளீனிங் பண்ணோம்னா அதுல உள்ள பொருள்லாம் முதல்ல வெளியே எடுக்கணும். அந்த ரூம்ல உள்ள பொருள்லாம் முதல்ல வெளியே எடுத்து, அந்த வெளியே எடுத்த பொருளை சுத்தப்படுத்தி அதுல எது உனக்கு தேவையோ அதை மட்டும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வீசிடுவேன். This is called cleaning. This is how you clean your room. You will first remove all the things in the room. You want to rearrange. Energy shift னுவாங்க. இப்ப I want to have an energy shift in my room, Swamiji. So I want to remove my bed, everything, and reorganize my room. அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். என்னை வந்து கேட்பாங்க, சுவாமிஜி என் பெட்டை எங்க வைக்கிறது, இது லைப்ரரி எங்க வச்சது, என் டேபிள் எங்க வைக்கிறதுக்கு அக்கார்டிங் டு வஸ்து அந்த எனர்ஜி பூராமா இருக்கணும். என்ன சொல்ல வர? இப்ப இருக்கிறது உனக்கு இன்பமா இல்லை, அதுல துன்பமா இருக்கிறது சரியா இல்லை, எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணணும். அதே போல உன்னோட உடல் புறமா இருக்கக்கூடிய தத்துவங்கள் சரியா இல்லாதனால் they are not in alignment. இந்த அலைன்மெண்ட் இல்லாதனால இவனுக்கு பலவிதமான நோய் நொடிகள், சிந்தனை சரியில்லை, குழப்பம், சிந்தனை எல்லாம் குழப்பமா வருது. சிந்தனை குழப்பமா இருந்தா, மனக்குழப்பம் இருந்தா வாய்கள்ல வரக்கூடிய வார்த்தைகள் குழப்பமா இருக்கும், தெளிவு இருக்காது. இவன் எது சொன்னாலும் அவன் கேட்கிற மாதிரி இருக்க மாட்டான். சண்டை வரும், தாய்க்கும் குழந்தைக்கும் சண்டை வரும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். ஏன் வருது? குழப்பம். ஏன் குழப்பம்? உள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தமா இல்லை. inside problem, no outside problem, all inside problem. First realign. So you remove everything from your room, then you clean what you need, you clean, and then you rearrange. This is puja. This is puja. Puja is first you clean yourself. Next week I'll teach you how to clean yourself. சுவாமிஜி இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் சொல்லியே நீங்க நேரத்தை இழுத்துட்டு போறீங்களே. நேரத்தை தவிர நம்ம கிட்ட என்னையா இருக்கிறது பறி கொடுக்கறதுக்கு? நேரத்தை தவிர உங்ககிட்ட என்னையா இருக்கிறது பறி கொடுக்கறதுக்கு? நேரம் மட்டும் தானே. இருக்கிற சுத்தமா அவனுக்கு சொந்தம், இந்த உடலும் அவனுக்கு சொந்தம். நீ பேசுறல, இந்த பேச்சும் அவன்கிட்ட இருந்து தான் வந்தது. உனக்கு சொந்தமானது எதுன்னு பார்த்தனா நேரம் மட்டுமே. Only time is with you and limited. So that's the only thing you can give here, your time. Use it purposefully. இதை சரியான முறையில பயன்படுத்துங்க. உங்களோட நேரத்தை வீணாக்கிடாத. போன நேரம் திருப்பி வருமா? சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு நாள் போயிடுச்சுல, ஆடி மாசம் வந்துருச்சுல, போக போகுது ஆடி மாசம். திருப்பி வரமா? இந்த ஆடி மாசம் 2020 ஆடி மாசம் திருப்பி வரமா? வராது. இது மட்டும் தான் இதை வீணாக்கிடாது. சோ ஏன் இந்த நேரத்தை கொண்டு போறேன்னா, உங்களை முதல்ல சரியான முறையில அஸ்திவாரம் போட்டு உட்கார வைக்கணும் ஒரு ஆசனத்துல. அப்பதான் சொல்றதெல்லாம் உள்ளுக்கு ஏறும். இல்லாட்டி இந்த அழுக்கு இருக்கிறதுனால சொல்லது உள்ளுக்கு ஏற மாட்டுது. அது திருப்பி திருப்பி கக்கி வெளியே வருது. இந்த குழந்தைக்கு ஊட்ட அது இவ போட்டு திணிப்பா. எதை சொல்லி திணிப்பா? பேய் வருது, பிசாசு வருது, சாப்பிடு திணிப்பா. அது எல்லாத்தையும் கக்கி வெளியே எடுத்துரும். ஆரம்பத்திலே பயத்தை திணிப்பா உள்ளுக்கு. பாரு, நீ சாப்பிடலன்னா இந்த பெரியப்பா, அந்த பூச்சாண்டி, கருப்பாண்டி, இவங்களுக்கு இது மட்டும் தான் வாயில வரும். கருப்பாண்டி, பூச்சாண்டி. ஏன் பழனி ஆண்டிய வந்து கூப்பிடக்கூடாதா? மலையாண்டிய கூப்பிடக்கூடாதா? எத்தனையோ ஆண்டிகள், அந்த ஆண்டியெல்லாம் விட்டுட்டு பூச்சாண்டிய கூப்பிடுவோம், கருப்பாண்டிய கூப்பிடுவோம். ஐயோ, என்னத்த சொல்றது இந்த பாவத்தை? காரணம் என்னன்னா, மனசுல சுத்தமா இல்லை, வார்த்தைகள் சுத்தமா இல்லை, எண்ணங்கள் சுத்தமா இல்லை, எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேக்குறாங்க. மூல காரணம் குழப்பம்.
டூ மச் தாட்ஸ். ரெண்டாவது, இந்த டூ மச் தாட்ஸ் இருக்கிறதுனால இவனுக்கு பயம் மட்டும் தான் முன்னுக்கு நிக்குது. எல்லாம் எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. they cannot trust anybody. they've lost their own confidence. அவங்களோட சுயம் கான்பிடன்ஸ்னா அவங்களோட சுயம் சக்தியை உணராம தன்னம்பிக்கை இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. எந்த ரிஷிமார்களும் எந்த ஞானிகளும் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் இருக்கிறது, ஆனா மறைந்து இருக்கிறதுன்னு தான் சொல்றாரு. இந்த மலம், மூமலம், மறைத்தல், இதெல்லாம் எதுக்கு எடுத்து சொல்றாங்கன்னா, உன்னோட ரூம்ல இருக்கிற அழுக்க நீ சுத்தப்படுத்தணும்னா அதுல உள்ள பொருள்லாம் முதல்ல வெளியேடு. இப்ப அதான் பண்ண போறோம். இந்த பஞ்ச உபச்சாரத்துல முதல்ல அஞ்சு பஞ்ச உபச்சாரம் முற்றும் இல்ல, 3 உபச்சாரம், பஞ்ச உபச்சாரம், 7 உபச்சாரம், 16 உபச்சாரம், 108 உபச்சாரம் பண்ணலாம். அப்பேற்பட்ட பூஜா ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கிறது. நான் சிம்பிளா ஏன் எடுத்து கொடுக்கிறேன், எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை. இது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். முதல் தத்துவம் 36 தத்துவம். there are 36 tattvas. In these 36 principles, the first principle is Prithvi Tattva, stability. இந்த பூமியை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா படிச்சிருக்க. எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய, அதுல ஒண்ணுதான் இருக்கும், வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். growth, always there is growth. so இந்த தத்துவம் எடுத்து பார்க்கும்போது நம்ம கிட்ட இந்த ஸ்டெபிலிட்டி, அச்சலம், அருணா அச்சலம், ஸ்டெபிலிட்டி, ஆடாம அசையாம நிக்கிறது, இதுதான் பிருத்திவி தத்துவம். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது. அது நல்லது கெட்டது, கெட்டவன் நல்லவெல்லாம் பார்க்காது. பாவம், பாப்பி, புண்ணியஸ்தான், இதெல்லாம் பூமிக்கு தெரியாத விஷயம். இது நம்ம வச்சுக்கிட்ட திட்டம். நம்ம உள்ளுக்குதான் இதெல்லாம் இருக்கிறது, பூமி கிட்ட இல்ல. நல்லவனும் சரி, கெட்டவனும் சரி, பாப்பியும் சரி, புண்ணியஸ்தானம் சரி, எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கும். கொடுக்கறது மட்டும் தான் மிச்சம். அது எதையும் எடுத்துக்காது. பூமி எதையாச்சும் எடுத்துக்கிடா, நம்ம மட்டும்தான் 2 கொடுத்தா 3 கேட்கணும் திருப்பி. சுவாமிஜி, I spend 1 hour with you. How much I can learn? இதுதான் கணக்கு போடுறான். எல்லாம் கணக்கு தான். எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பான். பூமி கணக்கு பார்க்காதுமா. அததான் கத்துக்க சொல்றாங்க பூமி கிட்டேந்து. அதை இறைவன் கிட்ட அர்ப்பணம் பண்ணி திருப்பி எடுத்து ஆஹாவானம் பண்ணி பூட்டிக்கிட்டேன்னா, you offer to God and then you take it back and put it in. You offer to God, anything that you offer to God becomes pure. God என்ன? Higher consciousness, பூர்ணத்துவம். இது அபூர்ணமா இருக்கக்கூடிய பிருத்திவி தத்துவத்தை பூர்ணத்தோட சேர்த்து வச்சனா இந்த அபூர்ணம் பூர்ணமாயிடும். It becomes complete because you are giving it to something that is wholesome. God, பூர்ணம், பூர்ண பிரம்மம், பரமம். இதை ஆஃபர் பண்ணா திருப்பி ஃபுல்லா வந்துருமா சுவாமிஜி? ட்ரை பண்ணிப்பார். அது எப்படி ட்ரை பண்றது? முதல்ல உள்ள இருக்கக்கூடிய பிருத்திவி தத்துவத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கோ. அது எந்த உனக்கு கன்ஃபியூஸா இருந்து அன்ஸ்டேபிளா இருந்து மனநிலை சரியில்லாம இருந்தா உன் பிருத்திவி தத்துவத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்ட்டு அர்த்தம். நீ செய்யக்கூடிய சுவதர்மம் சரியில்லை. தர்மம் சரியா இருந்தா பிருத்திவி தத்துவம் சரியா இருக்கும். பிருத்திவி தத்துவத்தை சரிப்படுத்தினா தர்மம் சரியா இருக்கும். இதான் இதோட அடிப்படை சயின்ஸ். You have to correct your Prithvi Tattva for you to become stable. How you correct it? You offer it to God, this higher power. How to offer it to God? You first create this space. We'll teach you the technique next week. Today we'll talk about it. First you create this space. In this space, you purify the space like you clean your room. You purify everything. You take out all your tattvas.
One by one you offer to God with a higher intention to become one. இந்த பிரபஞ்சத்தோட ஒண்ணு சேர்றது, இந்த பிரபஞ்சத்தோட ஒண்ணு சேரும்போது உன்னோட உன் உள்ள இருக்கக்கூடிய பிரிஞ்சு வந்த சக்தி சிவனோட அந்த கான்சியஸ்னோட அந்த பிரபஞ்சத்தோட ஒண்ணு சேர். இதான் பூஜை. You become one with your higher power. Some people, they do internal puja and they go into meditation. No problem. I'm not saying you don't do that. These are for beginners. Those who want to do external puja, purify it and then bring it internally. இதான் பூஜாவோட அடிப்படையான தத்துவம். So you understand, there are 5 items. You can offer up to 108, but let's start with 5. 5 கொடுக்கறதே பெரிய விஷயம். அதான் கணக்கு பண்ணிட்டு தான் கொடுப்பான். என்ன வந்து where is the cheapest oil, they'll buy that oil and give. கற்பூரம், ஐயோ ஸ்மோக்லெஸ், இது அது லொட்டுலோஸ்க்கு ஆல் கட் காஸ்ட். பூ முடிஞ்சா நம்ம கார்டன்ல பறிச்சு வச்சா ஓகே, இல்லைன்னா மத்தவன் கார்டன்ல போய் பறிச்சுட்டு வந்துருவான். அதை மெனக்கெட்டு இவன் நட்டு வச்சு, அது ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி பேசாதீங்க. கண்டதெல்லாம் உள்ளுக்கு நட்டு வச்சுக்குவான். முருகனுக்கோ விநாயகருக்கோ அம்பாளுக்கோ ஒரு பூ இவனால நட்டு வைக்க முடியல. அது நட்டு வச்சாலும் 2 நாள் தண்ணி ஊற்றுவான், 3வது நாள் விட்டுருவான். போல காலகட்டம் எல்லாம் குழம்பி போய் இருக்காங்க. எதுலாம் போக்கஸ் இருக்கணும் அதுல போக்கஸ் இல்லாம, எதுலாம் போக்கஸ் இல்லாம அதுல போய் போக்கஸ் பண்ணிடுவான். Because of their confusion, their mind is distracted. Zigzag mind. என்னோட குரு என்னை பார்த்துட்டு, don't have zigzag mind. இங்க கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம். So focus. Prithvi Tattvam very important for focus. Prithvi Tattvam very important for stability. Prithvi Tattvam very very important for titiksha. Titikshana எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு forbearance. Tapasya. Mahangal, yogigal, when they do meditation, they have to sit on the floor, on the ground, touch the ground. Body must touch the ground because they want to be connected to earth. And you will see every yogi, great yogi, from the Adi Guru up to now, they will be connected to all the 5 elements of nature. Very important. 5 elements of nature, 3 elements of the subtle energy, the Prapanja Shakti, these 8 basic elements brought about creation. So first we stabilize the 5 elements. Panchopachara is this. Prithvi Tattva. Puja அறையில பிருத்திவி தத்துவத்தை எப்படி எடுத்துக்காட்டு? கந்தம், விபூதி, குங்குமம். பூமி தத்துவத்திலேருந்து எந்தெந்த பொருள்லாம் வருதோ, மலர் சாமிஜி அது பூமி தத்துவத்துக்கும் சேர்ந்தது, ஆகாஷ தத்துவத்துக்கும் சேர்ந்தது. இதுல சுகந்தம் இருக்கிறது. There is smell energy, smell தத்துவம். அதனால் இது 2 தத்துவத்தையும் சேர்ந்து வந்தது. பூமி தத்துவத்திலேருந்து இதுதான் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஜல தத்துவம், வாட்டர் எலிமெண்ட். அக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன். வாட்டரை நீங்க பார்த்திருக்கீங்களா? அதோட தன்மை குணாதிசயங்களை எடுத்து காட்டுற முதல் குணாதிசயம் என்ன சொன்னேன்? பிருத்திவி தத்துவத்தை பத்தி என்ன சொன்னேன்? ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள் மைண்ட், ஸ்டேபிள் பாடி, கனெக்டட், கிரவுண்டிங். You do any electrical connection in your house, பாத்தீங்கன்னா அதுல ஒரு earthing device ஒன்னு இருக்கும், connection to the earth. இல்லாட்டி இந்த லைட்னிங் வந்து, இந்த மின்னல் வந்து நம்ம வீட்டை ஸ்ட்ரைக் பண்ணும் போது எல்லாம் கெட்டு போயிடும். எலக்ட்ரானிக் equipment all will be gone. Without earthing, you do your electrical connection, finish story. அதே போல நம்ம உள்ளுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், வித்யுத் சக்தின்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு உள்ளுக்கு. இந்த சக்தியை சரியான முறையில நம்ம கனெக்ட் பண்ணலன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. Okay, you will be only going Vinda with the corona. Therefore, grounding very important. Prithvi Tattva. Next, Agyam, Jala Tattva, purification.
சுத்தப்படுத்துறது. இந்த ஜல தத்துவத்தை பத்தி இதோட விசேஷம் என்னன்னா, இந்த பிருத்திவி தத்துவம் போல இது வித்தியாசம் பார்க்காது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன். இந்த கங்கை நதியில போய் பாருங்க, பாப்பி, புண்ணியஸ்தான், ராஜா, மந்திரி, பிச்சைக்காரன் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குளிப்பாங்க. குழந்தை, பெரிய ஆளு, பொம்மநாட்டிங்கள், ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குளிப்பாங்க. கங்கைக்கு அந்த வித்தியாசம் இல்லை. அதே போல நீங்க குடிக்கிற ஜலம் இருக்குதுல, அது வித்தியாசம் பாக்குறா. நீ நல்லவன் கெட்டவன் பாக்குதா? அந்த குணத்தை கடைபிடிக்கணும்ட்டு நீங்க சுத்தமா இருந்தா ஜல தத்துவத்தை உங்க உள்ள நீங்க அனுப்பி சுத்தபத்தமா அனுப்பி விட்டேன்னா உங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் வரணும். காரணம் என்னன்னா, வித்தியாசம் இல்லாம இருக்கிறது தான் இந்த சக்தியை நம்மனால அடைய முடியும், உணர முடியும். இதான் அடிப்படையான தத்துவம். பிருத்திவி தத்துவத்துல இருந்து என்ன கத்துக்கிட்ட? ஜல தத்துவத்துல இருந்து what have you learned from the earth element? What do you learn from the water element? Bring that quality inside you. அந்த குணாசியம் கொண்டு வா. இத முதல்ல இறைவனுக்கு ஆஃபர் பண்ணு. அதை புண்ணியஸ்தம் பண்ணி next week we'll show you how to purify the water before you offer to God. அது சில மந்திரங்கள் இருக்கு. கங்கா ஜலத்தோட மந்திரம், அதை பியூரிஃபை பண்ணி அதை எல்லாத்தையும் தெளிச்சு விட்டு உங்களுக்கும் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டு முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். ஸ்நானம் பண்ணி எல்லாம் சுத்தபத்தமா clean all your ears, eyes, everything. Then you come and sit in your puja place. Once you come and sit in your puja place, first thing you do is purify the water. Next week we'll show you how to purify the water. Today I'll just talk about the tattvas. After you offer water, after you purify everything, this purified water is offered to God. This higher universal power sitting in your room. How is it, Swamiji, that the universe can come and sit in your room? The universe is all over the place. They're not only in your puja room, but you recognize, you allow it a special place in your puja by certain procedure called stapanam and avahanam. Asanam, Padyam, these are processes in the puja that we will show you as we go along. How to invite the Devata into your home, into your puja place. Give it a seat, give it a asanam samarpayami, Padyam samarpayami, Achamanyam samarpayami, Aghyam samarpayami, Tambulam samarpayami. இதெல்லாம் ஆஃபர் பண்ணி இந்த பூஜை அறையில இந்த தேவதாவை, இஷ்ட தேவதைய கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவகிட்ட உள்ள இருக்கிற தத்துவத்தெல்லாம் கழட்டி வச்சு சமர்ப்பணம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அதை திருப்பி சுத்தப்படுத்தி எனக்கு பாப விமோசனம் கொடுக்க வேண்டும், எனக்கு தெளிவை கொடுத்து கேட்டு மண்டாடி அதுக்கு வேண்டிய ஸ்லோகம்லாம் படிச்சு ஆஃபரிங், எவ்ரிதிங் இஸ் ஆஃபரிங். போற்றி 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 அதை திருப்பி எடுத்து உள்வாங்கி தியானத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் உள்வாங்கி உள்ளுக்கு ஒரு தத்துவமா ஏற்றி அந்த ஜோதிய இந்த பிரம்மரன்றம் வரையில கொண்டு போறதுதான் உபச்சாரம், பூஜை. This is what you're supposed to do. The whole process will take you about 1 hour. Some can do it in 20 minutes. It's up to you. But this is one step by step. Next, Agni Tattva. Deepam, Karpuram, all these come under Agni Tattva. Agni Tattva toda mahimai enna? Agni Tattva toda mahimai சுத்தப்படுத்துறது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, அது நிலையை மாத்தி அமைக்கும். உன் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எரிச்சிட்டு உன் நிலையை மாத்தி அமைக்கும். உனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறைய தத்துவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தத்துவம், ஸ்லோகமான மோட்சத்தை உன்னை அப்படியே எரிச்சு உன் உள்ள இருக்கிறதெல்லாம் எரிச்சு உன்னை சுத்தமா வெளியே கொண்டு வந்துடும். கற்பூர நிரஞ்சனம் என்று சொல்ற. கற்பூர நிரஞ்சனம் மீன்ஸ் நீ நிரஞ்சன ஆயிடும். இந்த கற்பூரத்தை நீங்க எரிச்சு, நீங்க கற்பூரத்தை ஆஃபர் பண்ணும்போது அந்த கற்பூரம் தண்ணியே எரிச்சு சாம்பல அது காணா போயிடும். அதுல ஒண்ணும் இருக்காது கடைசியில பார்க்கும்போது. பார்த்திருக்கீங்களா? அதனால்தான் இந்த கற்பூரத்தோட அடிப்படையான தத்துவம் என்னன்னா,
அதை இறைவன் கிட்ட ஆஃபர் பண்ணும்போது என்னையே நீ எரிச்சு சுத்தமாக்கிடுட்டு நிரஞ்சனாக்கிடு. கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திர ஹாரம் சதா வசந்தம் ஹிருதயார விருந்தே பவம் பவானி சகிதம் நமாமி. கற்பூர கௌரம் சிவனை பத்தி பேசுற. கற்பூர கௌரம் கருணா அவதாரம் சிவனை பத்தி பேசுற. What is God, Swamiji? This is God. That which makes himself full and empty at time. புரிஞ்சுக்கியா? முடியாது. தியானத்துக்கு போனாதான் புரிஞ்சுக்கும். பூர்ணமா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமிஜி? புரிஞ்சுக்கலாம். இந்த நிலைக்கு வா, புரிஞ்சுக்குவோம். கருணா அவதார், கருணாமூர்த்தி, தயா சிந்து, தயாபரன், இறைவனை பத்தி பேசுறோம். கற்பனை கடந்த ஜோதி. அது என்ன சுவாமிஜி? கற்பனை கடந்த ஜோதி. ஆமா, நீ கற்பனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜோதி உனக்கு தெரியாது. இந்த கற்பனை நீ கடந்து வந்தாதான் அந்த ஜோதி உனக்கு தெரியும். இது எது பண்ணி கொடுக்கும்? அக்னி தத்துவம். அண்ணாமலையார்கிட்ட போய் மண்டாடி சுத்தி சுத்தி வா. எத்தனை தரம் சுத்தணும் சுவாமிஜி? ஒரு தரம் கணக்கு. இங்க கணக்கு போடுவான். காலையில சுத்தணுமா மாலையில சுத்தணுமா? ஒரு அம்மா இருந்தா திருவண்ணாமலையில, டெய்லி 3 தரம் சுத்துவா. 3 தரம் டெய்லி. அவளை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் சுத்திட்டு இருக்கா. டெய்லி 3 times. It's been 10 years since I've seen her. For 10 years she's been going around Tiruvannamalai daily 3 times. இப்ப போய் அவரை பார்த்தோன்னா ஒரு இன்ப ஜோதி. சுவாமிஜி என்னை மட்டும் பார்த்துட்டு சுவாமிஜின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் நான் சொல்லிட்டு தான் வரேன், இன்னவரெல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். அந்த மலையை விட அவங்களுக்கு வேற இடம் இல்லை, அங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பாக்கியம் இருந்தா அவங்களோட தரிசனம் கிடைக்கும். ஸ்தூலத்திலயோ சூக்ஷ்மத்திலயோ அவங்களோட தரிசனம் கிடைக்கும். இது சத்தியம். அங்க போய் இருந்தா தான் புரியும். இங்க உட்காந்துக்கிட்டு கதை கேட்டுட்டு இருந்தா, டிவி பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தா திருவண்ணாமலை எல்லாம் கண்ணுக்கு தான் தெரியும். அவன் கண்ணு தான் மறைஞ்சிருக்கு, காட்சி மட்டும் தெரியும். அனுபவ ரீதியில போய் திருவண்ணாமலையான அனுபவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் சுவாமி? 12 வருஷம் அங்கேயே உட்கார்ந்துரு. தல வரலாறு என்ன சொல்றது? திருவண்ணாமலையின் தல வரலாறு என்ன சொல்லுகிறது? If you go to Tiruvannamalai, stay there, only there, because you're talking about Arunachala. அச்சலமா ஆறாம அசையாம அந்த இடத்துல உட்கார்ந்த இடத்திலே 12 வருஷம் உட்கார். ஓ, கக்கூஸ்லாம் போக முடியாது, போயிட்டு வா, சாப்பிட்டுடுவா. அவர் அதெல்லாம் சொல்லல. ஆனா அதே இடத்துல இரு. 12 வருஷம் இருக்க சொல்றார். தல வரலாறு சொல்றது. You're there for 12 years. Shiva, Arunachala Shiva himself will come Upadesham. Satyam. Try it. நீ எல்லாம் கண்ட இடத்துல எல்லாம் இருப்பீங்களே, இங்க போய் கொஞ்ச நாள் இருந்துங்களே. யாரு வேணான்னு சொல்றா? நீ கெட்டா போயிட்டு போற, நல்லதுதான் நடக்கும். இந்த பக்த கோடி மக்கள்லாம் வந்து இருக்கணும்ட்டு அங்க ஒரு சின்ன குடில் மாதிரி கட்டிட்டு வரும். நீங்களாம் வந்து இருக்கிறதுக்கு தான். சாப்பாடு போட்டுறேன், கட்டிக்க துணிமணி கொடுத்துறேன், ஓடி போயிடாத. ஒரு இடத்துல உட்கார வை. உன்னோட உடலை, மனச, புத்திய ஒரு இடத்துல உட்காரு, ஒரு நிலையில உட்கார். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற மாட்டுதே. காரணம் என்ன? ஆசை புடுங்குது இந்த பயல. இந்த வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? பரவாயில்ல தம்பி, மகளே, கேள் மகளே, நீ போய் உன் ஆசையெல்லாம் நிர்வீத்தி பண்ணிட்டு அப்புறம் வா.
உனக்கு இன்னும் டைம் இருக்கிறது. ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்து அந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிறவியோ அடுத்த பிறவியோ வா, நாங்க இங்கதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அச்சலம். இருந்தபடி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சிவபெருமான் கருணாமூர்த்தி இந்த பூலோகத்துல வந்து ஒரு கல்லா உட்கார்ந்து இருக்கான். உங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து காத்துண்டு இருக்கான். நீங்க வரமாட்டேல, அப்படியே டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு அதுவும் சிலது டைம் இல்லாம ஆட்டோ பிடிச்சிட்டு சுத்துது. No time, Swamiji. We want to see so many temples. What to do? No time. Always in a hurry. Always in a hurry. Doing everything in a hurry. Eating in a hurry. Watching TV in a hurry. This satsang also they are in a hurry. In a hurry. When will this? Yo, Swamiji, late ready. I got one more meeting. I got video call. I got another satsang. 10 satsang வச்சுக்குவோம் program. எதையும் உருப்படியா செய்ய மாட்டான். எல்லாம் அறக்குறதான். இதுதான் சொல்றார் ரமண மகரிஷி. இந்த இந்த அறக்குறை புத்தியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து துன்பம் தான் முன்னுக்கு நிக்குது, இன்பம் வர முடியும். அக்னி தத்துவத்தோட அடிப்படையான தத்துவம் அச்சலம். அச்சலத்துல இருந்தா உனக்கு ஒளி கிடைக்கும். நீ ஆடி பாடி சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தனா எரிச்சிரும். அக்னிக்கு 2 தத்துவம் இருக்குது. ஒன்னு அழிச்சிரும், அழிச்சிட்டு புதுசா ஒண்ணு கொண்டு வந்துடும். டிரான்ஸ்ஃபார்மேஷன். பிளஸ் இட் வில் கிவ் யூ நாலேஜ். ஜோதி, மோக்ஷ, ஞானம், ஒளி, ஆல் ஜோதி. பட் யூ ஹேவ் டு டாப் to have Jodi darshan. You have to climb the mountain, Swamiji. No. Reach your mountain on the top. Here. This Jodi extends from here right up to 12 unglis. Dwadasanta. Yoga Shastrathila idukku per Dwadasanta. 12 unglis. 12 விரல் அகலத்துல இருக்கக்கூடிய இந்த ஜோதி நெத்திப்புறத்துல 12 விரல் அகலத்துல இருக்கக்கூடிய இந்த ஜோதிய அடையணும், தரிசனம் பண்ணணும். அதுக்கு மட்டுமே நீ பறந்து வந்த. மறந்துட்ட. அதெல்லாம் விட்டு வேற எங்கேயோ எதையோ போய் தேடிட்டு இருக்காங்க. ஆசை. இந்த ஆசையெல்லாம் எரிக்கக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை. எவன் வந்தாலும் சரி. 12 வருஷம் இந்த அம்மா ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா. 12 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்ன 12 வருஷமாச்சு அவளை பார்த்து. அவ பேர் சரஸ்வதி. அங்கே கதியா கறந்தா. இன்னைக்கு ஜெகஜோதியா இருக்க. வேற ஒண்ணுமே பண்ணல. அந்த மலையை சுத்தி தான் வந்த. ஸ்லோகமான வழி. Anna Swamiji, now we have lockdown, Corona, cannot go. Now that's why I give you now at home, do Jyoti Darshan, go around the fire in the Jyoti, inside first. Then if you're lucky, got blessing from Arunachala Shiva, you can go to Tiruvannamalai and have Jyoti Darshan there after 12 years. Don't worry, I've ready place for you. Next to Tiruvannamalai, don't have to walk very far. Very easy. Have morning idli, go for walking, come back, eat nasi lemak, mee goreng, go again, one more walk, come back, eat chapati, go one more round, 3 rounds every day. I make very easy for you. Please come. அக்னி தத்துவத்துல உன்னோட விஷயத்தை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பயங்கர சக்தி இது. அக்னி சக்தி. இத கொஞ்சம் தீவிரமா பேசணும்ட்டு ஆசை இருக்கிறது. அது வந்து வரக்கூட காலத்துல பத்தி பேசும். இந்த பூர்ணானந்த பரம்பரை எப்படி வந்தது, திருவண்ணாமலையிலிருந்து இந்த அக்னி தத்துவத்தோடு எப்படி வந்தது,
அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமே. உங்களுக்கு பொறுமை இருந்தா, நேரம் இருந்தா, நீங்க தான் நேரத்தை கண்ட இடத்துல போய் பூட்டி வச்சுச்சீங்களே, இங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவுத்து விடுங்க இந்த பக்கம். நேரத்தை கொஞ்சம் இந்த பக்கம் அவுத்து விட்டீங்க, அதை எடுத்து கொஞ்சம் சொல்லுவோம். சரிங்களா? ஆகையா பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், அடுத்தது வாயு தத்துவம். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அக்னி லிங்கம், பிருத்திவி லிங்கம், வாயு லிங்கம், வருணலிங்கம், 8 திக்குல 8 தத்துவங்களை நிப்பாட்டி ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்துல? சும்மா just simply la no simply everything is meaningful. Please go and understand this. First you understand inside pancha tattva by doing puja, purifying and putting back inside. Your room is now, all the dirt has come out. You clean it, offer it to the universe and put it back inside. You will become one with the universe. How, Swamiji, this is possible? Quantum physics. Everything is energy and particle. எல்லாம் ஒரு சக்தியோட சக்தி மகிமையில தான் சுத்திட்டு இருக்கிறது. அது உள்ளுக்கு நீங்க அனுகூல ரீதியில போய் பார்த்தீங்கன்னா புரியும். This is quantum physics. What you offer to the universe is within the universe. You are also within the universe. நீங்க பிரிஞ்சு வந்தனால உங்களுக்கு அந்த தத்துவத்தை பத்தி புரியல. அதை திருப்பி புரிஞ்சுக்கணும்னா அதோட போய் ஜாயின் பண்ணா தானே புரியும். கங்கையில போய் குளிச்சா மோட்சம் படிச்சலாம், போய் குளிச்சு பாரு, அந்த அனுபவம் தான் உனக்கு புரியும். அதை பத்தி பேசிட்டு இருந்தா ஒன்னும் வராது. சுவாமிஜி I want to do PhD, I want to do PhD, I want to do PhD சொல்லிட்டு இருந்தா PhD உனக்கு வந்துருமா? உழைக்கணும்பா, முயற்சி எடுக்கணும்பா, போட்டு பெரட்டி எடுக்குதுல இந்த PhD. ஓஹோ ஹோ 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 ஹோ. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது, எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் இந்த PhD நான் அடைஞ்சுதான் ஆகணும், உனக்கு எனக்கு கிடைச்சுதான் ஆகணும், அதுக்கு வேண்டிய தபஸ் செய்யக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். உனக்கு இந்த தபஸ் நிலையை எடுத்து கொடுத்துட்டாரு. உன்னால PhD செய்ய முடியும்னா திருவண்ணாமலையில 12 வருஷம் உட்கார முடியும். நீ அவருக்கு சொல்லாம சொல்லிட்ட. இனிமே அங்க முடியல சுவாமிஜி, என்னால 12 வருஷம் செய்ய முடியல சுவாமிஜின்னு சொன்னா அவர் சிரிப்பாரு. PhD செய்யும்போது ஒழுங்கா செஞ்சல, இப்ப மலையில சுத்திட்டு உட்கார்ந்துரு. அண்ணாமலையாரோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த நிலையை விட பெரிய நிலை அடைய வேண்டும். எல்லாருக்கும் அவரோட அனுகிரகம் கிடைக்க வேண்டும். அங்க உள்ள சித்தர்கள், யோகிகள், குருமார்களோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி கடைசி தத்துவத்துக்கு ஆகாச தத்துவம். சுவாமிஜி இந்த வாயு தத்துவத்தை பத்தி ரொம்ப பேசலையே. அதோட தன்மை ஒரே ஒரு தன்மை தான், எல்லாத்தையும் தொடக்கூட ஒரு நிலையில இருக்கிறது. It will touch everything, but it will not be attached to anything. காத்த பிடிச்சி பாக்கெட்ல போட்டுக்குவியா? இருக்க முடியாது. அதை எங்கேயும் கட்டுப்படுத்த முடியாது. வாயு தத்துவத்தோட முக்கியமான தன்மை இதுதான். எல்லாத்தையோடும் போய் சேர்ந்துக்க, கலந்துக்க, மிக்ஸ் வித் எவ்ரிபாடி, மிங்கல் வித் எவ்ரிபாடி, பட் ரிமைன் unattached. இதான் வாயு தத்துவத்தோட அடிப்படையான விஷயம். Be like that. Be like the wind. Fly high. Aim for the higher. Remain unattached. Stay afloat. Don't sink. Stay afloat. Be light. Be light. And fly through space like the wind, like the bird in the... This is why the yogis, the rishis,
They use these 5 items first to teach you the basic of your character. இந்த கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்கிறது. இல்ல சுவாமிஜி, இது யோகிகள் தான் பண்ணக்கூடிய விஷயம். இல்ல இல்ல, நீனும் பண்ணிட்டு தான் இருக்கிற. நீச்ச பண்ண தெரியுமா? You will float. You go swimming, float. உன் உடல் பூரா காத்தா தானே இருக்கிறது. டர்ரு புர்ருன்னு விடுறல்ல சாம்பாரை சாப்பிட்டுட்டு, அது காத்து தானே. You have it. You have not enhanced this properly. You have not aligned this properly. You have not purified this properly. Therefore, your wind element is out of balance. வாத்தானும் வாதம் பிடிச்சுக்கிடுச்சு, இடுப்புல வாதம் பிடிச்சுக்கிடுச்சு. அப்ப வாதம் இருக்கிறது எங்கேயோ போய் பிடிச்சுக்கிடுச்சு. அது உன்னைய பிடிக்கிற இது இருக்கட்டும், நீ அதை பிடிச்சு வச்சுக்கினா கிட்டனா அது உன்னைய பிடிக்க. You have to control the vata. You have to control your agni. You have to control your prithvi tattva. For you to be able to do that, you must first purify it. Once you have purified it, it will become balanced with you. It become one with you. Once it is one with you, you will understand the science within these Panchabhutas. Kadasya Akasha Tattva. Vibration. எதிருக மந்திர புஷ்பம். மந்திர புஷ்பம் தான் ஆகாஷ தத்துவம். வாயு தத்துவம் சுவாமிஜி தூபம். இந்த பஞ்ச தத்துவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிருத்திவி தத்துவத்துக்கும் ஜல தத்துவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். பிருத்திவில இருந்து ஜலத்துக்கு வரும். இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். நெய்வேத்தியம், நீரு எல்லாம் பூமியில இருந்து தான் வருது. பூமியில இருந்து வந்து மேல போயிட்டு திருப்பி வருது. பூமியில தான் உளுந்து வரும். அதனால அந்த காலத்துல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது அந்த தண்ணிய பூமியில இருந்து தான் எடுப்பாங்க. பைப் லைன் எடுக்க மாட்டாங்க. இப்ப அந்த வசதி எல்லாம் இல்ல. அந்த காலத்துல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, தீர்த்தம் ஒண்ணு இருக்கு. அந்த தீர்த்தம் பூமியில இருந்து வர தண்ணியை தான் எடுத்து தீர்த்தம் பண்ணுவாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. தீர்த்த கட்டம் இல்லைன்னா கிணறாவது இருக்கும். கிணறு இல்லைன்னா பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். பூமியில இருந்து எடுத்த தண்ணியை தான் பாய்க்கணும். நம்மளுக்கு அந்த வசதி இல்லாதனால அந்த பூமி தத்துவத்தை ஜலத்துள்ளுக்கு விடுறது மந்திர ரீதியா புண்ணியஸ்தானம் பண்றது. சோ பிருத்திவிக்கும் ஜலத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஜலத்துக்கும் அக்னிக்கும் ஒரு கனெக்ஷன். எப்படி சாமிஜி? ஜலத்துள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கு. ரெண்டும் அக்னி தத்துவத்தை எடுத்து கொடுக்குறது. For fire you need hydrogen and it's inside the water. So from the water fire comes. From the earth water comes. From the water fire comes. From the fire அசையும், friction. ஒரு ஹீட் வந்தாக்கா அப்படியே பொங்கி அப்படியே ஒரு கனல் மாதிரி வரும்ல, வேப்பர். இட் will transform. ஐஸை நீங்க வந்து அடுப்புல போய் வச்சீங்கன்னா அது மெல்ட் பண்ணி அதுல இருந்து பொசுங்கி ஆவி மாதிரி வெளியே வந்துடும். வாயு தத்துவம். சோ இந்த தத்துவத்துக்கும் அந்த தத்துவங்கிற இந்த தத்துவத்துக்கும் கனெக்ஷன். இது சிருஷ்டி. சாரி, அழித்தல். This is from Prithvi it goes to water, water it goes to fire, fire it goes to vayu, vayu it goes to akasha. ஆகாசம்னா முடிஞ்ச கதை. நிரஞ்சனம், கற்பூர நிரஞ்சனம் சமர்ப்பயாமி. இத முடிச்சிட்டு உன் கதைய நீ முதல்ல இறைவன்கிட்ட கொடுத்து முடிச்சிட்டு திருப்பி உள்வாங்கி you recreate yourself after you destroy yourself. Every day puja, this is what you do. You offer yourself to all your basic items to God, the divine universe, the Arutparam Jyoti, and with the karunai of the Arutparam Jyoti, with the karunai karpanai kadanda Jyoti, parisuttamana Jyoti, with this Jyoti you bring it back inside one by one, from Akasha Tattva to Jala Tattva
to Agni Tattva to, sorry, Akasha Tattva, Vayu Tattva, Jala, Agni Tattva, Jala Tattva, Prithvi Tattva. Yogi. This is the basis of Panchopachara. Why? To become one with the universe. Why? One with the universe, no more Tunbam, only Imbam. Because you can talk to the universe. You can understand the universe. You can understand what the universe is trying to tell you. If the corona comes, you can talk to the corona. Hello, corona, please. This tattvam is like this tattvam. The corona will say, what tattvam you study? Which God you pray to? Please tell me. You talk to the corona, it will go away. But you must first perfect yourself. You must first become a yogi. This is our first step. இதான் முதல் படி. படிப்பா ஏத்திட்டு போ. இப்ப யோகிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்போதும் ஒரு மரத்தடியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க. காரணம் என்ன? ஆதி குருவே ஆலமரத்தடியில ஏன் உட்கார்ந்தார்? இந்த ஆலமரத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? மரத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? புத்தரும் மரத்தடியில தான் உட்கார்ந்தார். பெரிய பெரிய ஞானிகளா மரத்தடியில உட்கார்ந்துதான் தவம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? ஒரு யோகி மரம் போல இருக்கணும். மரத்தோட தன்மை என்ன? அதோட வேர் ஆழமா பூமி உழுக்கு பூந்துரும். சரியா? பாத்திருக்கீங்களா? அதோட வளர்ச்சி அக்னி போல மேலேயே கொண்டு போயிட்டு இருக்கும். அது கீழே வர, அதோட வேர் தான் கீழே வரும். அது மேலதான் மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். அக்னி மாதிரி. அக்னி எப்போதும் கீழே வர்றது பார்த்திருக்கலாம், அது மேலதான் போயிட்டு இருக்கும். அக்னி தத்துவம் எல்லாத்துக்கும் சுவாசத்தை எடுக்கும். அந்த சுவாசத்துல கொஞ்சம் நீர் இருக்கும், பசுமை இருக்கும். அந்த இலையில பசுமை இருக்கும், அதுல தண்ணி வரும். ஜல தத்துவம். சுவாசம் வாயு தத்துவம். ஆகாசம் ஆகாசத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். நம்மளும் அப்படித்தான் இருக்கணும்னு தோணுது. அப்படித்தான் இருக்கணும்ட்டு யோகிகள் அந்த தன்மையை அடையணும்னு தான் அது கீழே போய் உட்கார்ந்துக்கிறாங்க. என்னமோ நிழலுக்கோ பலம் கிடைக்கும்ட்டு உட்கார். அதோ இவங்களுக்கும் அந்த தன்மை வரணும். அது கூட அதான் உபச்சாரம்னா நெருங்கி நெருங்கி இருக்கிறது. உபம் என்றால் நெருங்கி இருக்கிறது. உபவாசம், உபச்சாரம், உபனிஷத். உப என்றால் மரத்தோட நெருங்கி இருக்கும் போது என்ன ஆகும்? அந்த மரத்தோட தன்மை நம்ம மேல ஒட்டிக்கும். மரம் மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கும். இதுக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காது. பட்டம் படாத மாதிரி இருக்கும். அப்படியே இருந்து கொண்டே அச்சலமா இருக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு ஊரை சுத்திட்டு வருதா இந்த மரம்? இல்ல, இருந்த இடத்துல இருந்து எதையும் எதிர்பார்க்காம சேவை. பச்சி பறவைகளுக்கு சேவை. மனிதன் அது கீழே படுத்து இருப்பான், உட்கார்ந்து இருப்பான். யோகிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. இவன் நிழலோட அப்படியே படுத்து அப்படியே அசைந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு போவான். நம்மளுக்கு முக்கியமா மனித ஜென்மத்துக்கு, உயிரினங்களுக்கு சுவாசத்தை, சூரிய ஒளிய உள்வாங்கி அதை மாத்தி அந்த ஜோதியை எடுத்து உள்வாங்க, சூரிய ஒளி ஜோதியை எடுத்து உள்வாங்கி அதை மாத்தி அமைச்சு நம்மளுக்கு சுவாசத்தை கொடுக்கிறது. இதை விட பெரிய சேவை யாருனால பண்ண முடியும்? உட்கார்ந்துகிட்டே பண்ணுது, நிக்கிற இடத்துலயே பண்ணுது. நான் மரத்தை பத்தி பேசுறேன். இந்த வாழை மரம், அரச மரம், ஆலமரம், தென்னை மரத்தோட சேவைய பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவ்வளோ தன்மைகள், அவ்வளோ அவ்வளோ உண்மைகள், அவ்வளோ ஒரு சேவையை பண்ணிட்டு, பெரிய சேவை பண்ணிட்டு, இத்தனை விஷயத்த மனிதனுக்கு எடுத்து கொடுக்கிறது. எப்பயாச்சும் அந்த மரத்துக்கு நன்றி செலுத்திருக்கியா? இல்ல. அது அங்க நின்றுட்டு உனக்கு நிழலை கொடுக்குது, சுவாசத்தை கொடுக்குது. இட் இஸ் த ஒன்லி நேச்சுரல் ஆக்சிஜன் ப்ரொவைடர். எவனாச்சும் அங்க போய் கொஞ்சமாவது தண்ணி ஊத்தி நன்றி செலுத்திருக்கீங்களா? நல்ல நேரம் நம்ம சமயத்திலேயாவது அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. மரத்தை அப்படியே அதுல ஒரு தேவதைய வச்சு, ஒரு விளக்க கொளுத்தி வச்சு மரத்துக்கு நன்றி செலுத்துங்கப்பா. அது சுவாசத்தை கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது. ரெயின், without trees you don't get rain. What great seva! You want to be yogi? Be like a tree. Never expect anything. Giving, always giving swasam, giving water, giving shade, giving fruits, giving leaf, மூலிகை.
மருந்து, everything coming from this plant. What we did, we'll go and cut this tree. படிச்சவன், விஞ்ஞானி, கெட்டிக்காரன். I want to do development la, to do big bungalow. பாப்பிகள் மரத்தெல்லாம் வெட்டி பங்களோல இவனும் இருக்க முடியாம, அதையும் இருக்க முடியாம, ஒண்ணுமே இல்லாம, அப்படி இவனோட சுகத்துக்கு இவனுக்கு தேவை 6 அடி நிலம் தான். லிவிங் ரூமா, டைனிங் ரூமா, கிச்சனா, ஒண்ணுக்கு பத்தாம 4 ரூமா பந்தா. எதுக்குன்னு தெரியல. இவனுக்கு தேவை 6 அடி தான். லிவிங் ரூம்ல எவனா இருக்க மாட்டான். லிவிங் ரூம் will be living by itself. Nobody will be there. But they want big house, 5 rooms, 10 rooms, 50 rooms. Bigger the better. Banda. I don't know why they need so much banda. Yogis, jnanis, they saying, come and live under a tree. Every day you can thank the tree. Pour some fruit, pour some water. இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வாழ்ந்து கொண்டு வந்தார். நேரம் எப்படி போயிட்டு இருக்கு திலகவதி? டைம் எப்படி இருக்கு? ஓடிட்டு almost 10 o'clock. Yeah, almost 10 o'clock, Swamiji. குரு அப்படிதான் பேச வைக்கிறார். நான் என்ன பண்றது? அது போயிட்டே இருக்கும். அது அந்த ஸ்பீக்கரை திறந்து விட்டா அது வந்து போயிட்டே இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க தான் நிப்பாட்டி வைக்கணும். நம்மளுக்கு அந்த நேர காலம்லாம் இல்லை. நாராயணா நாராயணா ரெங்கநாதா. இந்த கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு பெரிய மகான் துளசிதாசர்னு ஒரு பெரிய மகான் காசி கஷேத்திரத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார். There was a great saint by the name of Tulasidas who lived in Kasi. Daily கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு, புண்ணியஸ்தானம் பண்ணிட்டு, அனுஷ்டானம் பண்ணிட்டு, அந்த கங்கையில உள்ள ஜலத்தை வந்து ஒரு மரத்துல ஊத்திட்டு போவார். அது பல காலமா ஒரு தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரும்போது இந்த மரத்துல ஒரு யக்ஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் மறைமுகமா. யக்ஷன்னா தெரியுமா? ட்ரீ ஸ்பிரிட். Yaksha was living in this tree for a long time. Daily he was offering Ganga water to this tree. One day, because of this Ganga water, the Yaksha got freedom from the tree. Moksha. When the Yaksha gets moksha, he will always bless the fellow who gave him moksha. துளசிதாசருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்ட காலம். சுவாமிஜி, துளசிதாசர் யாரு? ராமாயணத்தை பூலோகத்துக்கு ஒரு வகையில கொண்டு வந்து கொடுத்தது. ஹிந்தி ஸ்பீக்கிங் வேர்ல்டுக்கு அவர் தான் முதல்ல ராமாயணம். துளசிதாசர் ராமாயணம் படிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கு. அவர் வேற மாதிரி எழுதுது. கம்ப ராமாயணம் மாதிரி துளசிதாசருக்கு ராமாயணம் இருக்கு. இந்த துளசிதாசர் ராமாயணம் எப்படி வந்ததுன்னு இப்ப சொல்றேன். இந்த யக்ஷர் வந்து இவருக்கு அருள் பண்ணோன்ட்டு உருவம் தாங்கி வர. துளசிதாஸ் என்ன மரத்துக்கு ஜலத்தை ஊத்துனா யக்ஷம் வந்து நிக்கிறது. யக்ஷம் என்ன சொல்றது? துளசிதாசரே, யாம் மிக்க மகிழ்ச்சி பெற்றோம், அருள் பண்ண வேண்டும் என்று உத்தரவு. கேள் மகனே, வரத்தை கேள். அந்த நேரத்துல நீங்கன்னா பங்களோ கேட்டிருப்பீங்க, தங்கத்தை கேட்டிருப்பீங்க, வைரத்தை கேட்டிருப்பீங்க. என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்கிற மாதிரி வச்சிரு, என் புருஷன் வந்து நான் பேசுற மாதிரி அவன் கேட்கணும்னு வச்சிரு. இந்த மாதிரி வேண்டுதல் தான் உங்க தலையில மின்னுக்கு வந்து நிக்கும். துளசிதாசருக்கு அதெல்லாம் வரல. அப்படியே அந்த பிரம்மத்துல, அந்த ஞான, அந்த ஆனந்தத்துல அவருக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. அவரு முன்னுக்கு அவர் நாக்குல ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. அவர் பரந்த ஹனுமான் பக்தர். யாரு? துளசிதாசர். ஹனுமான் 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 தரிசனம் கிடைக்கணும்னு கேட்டார். ஹனுமான் உண்மையிலே இருக்காரா? அவர் தரிசனம் கிடைக்குமான்னு கேட்டார் இந்த யக்ஷர் கிட்ட. நம்மலாம் என்கிட்ட, now I'm staying in an apartment only 3 rooms. I want 5-room apartment. I got one Proton Saga. Can I Mercedes Benz? This is what we will ask. Promotion. I want promotion. I want to get promotion. I want to become super doctor, super lawyer. I want to PhD. I want to become professor. I want to work in US, this university. This is what we will ask. Tulasidas said, I want only darshan of Hanuman. Moksham kuda kekla. Moksham kuda kekla. I want to just have darshan of Hanuman.
No, sorry. He said he wanted to have darshan of Ram. He wanted to have darshan of Ram. Yaksha said, my level, I cannot give darshan of Ram, but I can tell you how to get darshan of Ram. You have to go and catch Hanuman. How to recognize Hanuman. இந்த ஹனுமானை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துல? இந்த யக்ஷம் சொல்றது, நீ இந்த பூஜா காரியம்லாம் முடிச்சோன்னு, இந்த அனுஷ்டானம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு நாள், ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னதானம் போடு. சாதுக்கள் சங்கத்துக்கு அன்னதானம் போடு. இந்த அன்னதானத்துல ஒரு பிச்சைக்கார குஷ்டரோகியா ஒரு 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 டிக்கெட் நிக்க பிச்சை வாங்குறதுக்கு குஷ்டரோகியா வரும், அதுதான் ஹனுமான்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மறைஞ்சிருச்சு. ஓடுறாரு துளசிதாசர், ஐயோ ராம தரிசனம் கிடைக்கணுமே, ராம தரிசனம் கிடைக்கணுமே. பங்களா இல்லாட்டி பரவாயில்ல, பிஹெச்டி இல்லாட்டி பரவாயில்ல, டாக்டரா இல்லாட்டி பரவாயில்ல, படிச்சு பட்டம் வாங்கி கிழிச்சது போதும், ஹனுமான் ராமர் தரிசனம் கிடைக்கணுமேன்ட்டு ஓடுறார். பிச்சை வாங்கி இந்த அன்னதானம் உயிர் போறதுக்குள்ள எப்பயோ பின்னையோ இரவிலோ பகலோ எந்த நேரத்துல உயிர் போயிடுமே, யாருக்கு தெரியும்? நம்ம உங்களை ஒரு பிராய்ச்சித்தம் பண்ண சொன்னா, சுவாமிஜி திஸ் வீக் ஐ காட் நோ டைம், ஐ கேன் டூ நெக்ஸ்ட் வீக்கா, திஸ் மந்த் ஒன்லி மஸ்ட் டூ, ஐ கேனாட் டூ நெக்ஸ்ட் வீக்கா அப்படின்னு கேட்பீங்க. அவர் அதெல்லாம் நினைக்கல. எந்த நேரத்துல உயிர் வேணும்னு யாருக்கு தெரியும்? இது கிடைச்சதே பெரிய பாக்கியம். உடனே ஓடி போய் இதுதான் முதல்ல பண்ணார். அன்னதானம் போட்டார். ஒரு குஷ்டரோகி வந்தார், அவர் காலில் பட்ட மரம் சாயற மாதிரி உளுந்தார். தெரிஞ்சது ஹனுமான் என்று தெளிச்சு ஹனுமான் சொல்றார், துளசிதாசரே பாக்கியம் என்ன வேண்டும்? ராமரை பார்க்க, இது மட்டும்தான் இருக்கு. உயிர் போறதுக்குள்ள, இந்த பிராணத்துல, இந்த உடல்ல இருந்து பிராணம் போறதுக்குள்ள ராமர் தரிசனம் கிடைக்கும். ராமர் தரிசனம் கிடைக்கணும்னா ராமரோட கதாபாத்திரத்தை நீ கேட்டா உனக்கு ராமர் தரிசனம் கொடுப்பாரு. ராமாயணமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அழுவுற. நான் சொல்றேன்பா, அவர் வாயால சொன்ன ராமாயணம் தான் துளசிதாசர் ராமாயணம். அந்த இடம் இன்னும் இருக்கிறது, ஹனுமான் கட் காசியில இருக்கிறது, காசி சேத்திரத்துல. அவர் இந்த கதையை சொன்ன இடத்துக்கு பேர் சித்தூர், அதுவும் இன்னும் இருக்கிறது. போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சாமிஜி, if we go and darshan there, Hanuman will come. வருவார். வந்தா என்னமோ நீ பார்த்து காலில் உழுவுற மாதிரி என்ன பண்ணுவ, கல்ல விட்டு அடிப்ப. அவர் குரங்கா வருவாரு, பிச்சைக்காரனா வருவாரு. ஐயோ சோ டர்ட்டிலா, திஸ் டாக் இஸ் சோ டர்ட்டிலான்ட்டு ஓடுவார். அழகான நாயா வரமாட்டாரு, சொரி நாயா வருவார். அழகா அப்படியே சங்க சக்கர கதா பத்மத்தோட வருவார். பிச்சைக்காரன் அப்படியே அங்க நின்றா இங்கே ஓடிடுவேன் நீ. அப்படிதான் வருவாங்க. கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேண்டிய கண்கள் உனக்கு கிடைக்கணும். அந்த பார்வை கிடைக்கிறதுக்கு இப்பயே ஆரம்பிச்சிரு. நாளைக்கு நிப்பாட்டி வைக்காது. There is no tomorrow. Tomorrow never comes. There's only today. There's only the presence. That too, deep presence, not ordinary presence. Stay in this deep presence of the light within you so that you continue in this state. Don't give it up. கொரோனா என்ன, கொரோனா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இடையில வந்தது தானே, இடையில வந்துட்டு இடையிலேயே பேர் நிக்காது. நம்ம மின்னுக்கு ஒண்ணுமே நிக்காது. ஜோதி, அருட்பெரும் ஜோதி உள்ளுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்துட்டா உனக்கு எந்த கவலையும் வராது. அதோட வழிமுறைகளை ஒன்னொன்னா எடுத்து காட்டும். ஓம் நம பார்வதி வதயே ஹர 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 மகாதேவ சம்போ ராதே கிருஷ்ண.